இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து குறுந்தொகை. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வருது. குறுந்தொகை அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து காமனாக தெரிஞ்ச பாயிண்ட்டு. இதில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து குறுந்தொகைன்றது அகத்திணையை சார்ந்த ஒரு நூலாகும். எவ்வளவு பாடல்கள் இருக்குது அப்படின்னா 401 பாடல்கள் இருக்குது. காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அனதர் நேம் மாதிரி சொல்லலாம். எல்லா சிற்றிலக்கியங்கள் சம்திங் எல்லா நூல்களாக இருந்தாலும் அதில் வந்து அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு நூல் எதுனா குறுந்தொகை தான். ஓகேங்க. பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை. இதை வந்து முதலில் வந்து தொகுக்கப்பட்ட நூலும் வந்து குறுந்தொகை தான் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. முதலில் தொகுக்கப்பட்ட நூல் வந்து எது அதிகமாக கருதப்படுகிறது அப்படின்னா குறுந்தொகை தான் அதிகமாக கருதப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. ஓகேங்களா. இது நம்ம ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பூரி சாப்பிட்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு குருமா தான் சாப்பிட்றோம். அப்போ பூரிக்கு வந்து என்னது குருமா. அப்போ குறுந்தொகை பூரி. ஓகேவா. அப்போ பூரிக்கோ அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்நூலை வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். மேக்சிமம் வந்து கடவுள் வாழ்த்து வந்து எல்லாருமே வந்து பெருந்தேவனார் தான் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் குறுந்தொகையில் இங்கே வந்து ஆத்தர் யார் அப்படின்னா வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் அப்படின்றது வந்து ஒரு பெண்பார் புலவர். ஓகேங்களா. இவர் வந்து சங்க நூல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுதிய 13 பாடல்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 13 பாடல்கள் வந்து இவரால் பாடப்பட்டிருக்கு. அப்போ குறுந்தொகை அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து அகத்திணை சார்ந்த ஒரு நூல். இது வந்து காமனாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 401 பாடல்கள் இருக்குது. இது வந்து நம்ம நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக எல்லா நூல்களிலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து நம்ம குறுந்தொகை தான். அதனால் முதலில் தொகுக்கப்பட்ட நூலும் வந்து இதாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக வந்து மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து தொகுக்கப்பட்ட நூல் வந்து குறுந்தொகையை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. இதுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீதியர் வந்து ஒரு சங்ககால பெண்பார் புலவர். அவர் இயற்றிய சங்கத்தொகை நூல்கள் வந்து நமக்கு 13 பாடல்கள் வந்து கிடச்சிருக்கு.